வணக்கம் நேர்களே, இன்றைக்கும் ஒரு மாடல் கவுன் எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை டாட் அடிக்கணும். அதுக்கு பின்பக்கம் பட்டி பெல்ட் வைக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இங்கே வருங்க, இதில் 3 இடத்துல டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த நடு டாட்டில் என்ன செய்யணுமெண்டா, இப்படி இந்த சோக்கை வச்சுட்டு இப்படி ஒருக்கா டச் பண்ணி விடுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோக்குண்ட மார்க் இந்த வருங்க, இந்த சோக்குண்ட மார்க் இந்த தெரியுது. இப்படி டச் பண்ணி விடுங்க. இப்படி இல்லை அதில் அந்த இதை பார்த்தாலும் நடு சென்டரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தான் நடு கோடு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் தெரியும். நடுக்கோட்டில் இந்த மார்க் இருக்குல்ல, இது இந்த பக்கத்துக்கு தெரியும். இந்த பாருங்க, இதுக்கு நேரம் இந்த ஓட்டை தெரியுது. அதுக்கு நேரம் நாங்கள் இது பண்ணிக்கொள்ளணும். இது பண்ணிவிட்டு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா, இதில் இந்த பெல்ட்டை வச்சு அடித்து கொள்ளணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். நாங்கள் சும்மா டாட்டில் வச்சு அடித்தோம்னா செட் ஆகாது, நல்லா இருக்காது. இதை நேராக வெட்டி கொண்டு இந்த டாட்டில் வச்சு அடிக்கணும்னு பாருங்க. இப்படி வச்சு நல்லா குறுக்கு கட்டிக்கொண்டு இந்த நடு சென்டரில் நல்லா 2 அடி அடித்து கொள்ளணும். அடிச்சுக்கொண்டு இதை வெட்டி கொள்ளணும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த டாட்டை வச்சுட்டு இப்படி அடிச்சு கொள்ளணும். இப்படி அடிச்சுட்டு இப்போ நாங்கள் டாட் அடிக்க போகிறோமே. டாட் அடிக்கிற அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த மார்க்கும் இருக்குது. இதை இப்படி பிடிச்சி கொள்ளணும். பிடிச்சி கொண்டு நேராக வச்சுட்டு இந்த மார்க்கில் ஊசியை வச்சுட்டு உங்களால் குறுக்கு கட்டையில் மட்டும் கட்டுங்க, இல்லாட்டா கட்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு இந்த இதுக்கு நேராக இந்த பாருங்க, இந்த மார்க் இருக்குது, இதுக்கு நேராக வச்சு என்ன செய்யணும், அரைஞ்சி நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளணும். என்னடா 1 இன்ச்சு தான் டாக்டுக்கு விடுறோம். அதனால் அரைஞ்சி இந்த பெல்ட்டை நேராக இழுத்து விட்டுட்டு இந்த சோக்கை வச்சுட்டு நாங்கள் மார்க் பண்ணணும். இது பாருங்க, சரியா அந்த இதிலேருந்து அந்த மார்க் பண்ணுறதுலேருந்து அரைஞ்சி இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இதையும் பிடிச்சி கொண்டு இங்கே பாருங்க, இதான் அந்த இடம் அரைஞ்சி டாட் மார்க் பண்ணியாச்சு. பாருங்க, அப்படியே கொண்டு வந்து இங்கே வரைக்கும் அந்த அரேஞ்சிலேருந்து சரிச்சு எடுத்துகிட்டு வரணுமே. பாருங்க, சரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது மற்ற டாட்டை பிடிக்க போகிறோமே. அதுவும் அப்படித்தான், இந்த டாட்டையும் இதையும் நேராக பிடிக்கிறோம். இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கிறத பிடிச்சிட்டு இது நேராக எடுத்துக்கொள்கிறோம். இந்த மார்க் இந்த இருக்கு மார்க், இதில் இருந்து இங்கே இருக்கு மார்க், இதில் இருந்து அரைஞ்சி
பிடிக்கிறோம். அரைஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த நேராக பிடிச்சிக்கொண்டு அரைஞ்சி மார்க் பண்ணிட்டோன்னா மார்க் பண்ணி டாட் எல்லாம் முடிஞ்சுது. டாட்டு மடித்தாச்சு, பெல்ட்டு மடித்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், முன் துண்டுக்கு டாட் பிடிக்கணும். முன் துண்டுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு முதல்ல முன் துண்டை என்ன செய்யணும், ஒரு ஜாயிண்ட் ஒன்று வரப்போகுது. ஏண்டா மேல் பக்கத்துக்கு கருப்பு பீஸ் கொடுக்க போகிறேன்னு கருப்பு பீஸ் கொடுத்துட்டு தைக்க போகிறோம். இது கட் மார்க் போட்டாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கட் மார்க் போட்டுட்டு என்ன செய்கிறோம், இந்த நடுவில் இருந்து இந்த சென்டரையும் இந்த சென்டரையும் ஒண்டா வைங்க. இங்கே பாருங்க, இந்த ரெண்டு சென்டரையும் ஒண்டா வச்சுட்டு பாருங்க சரியாக அரைஞ்சி பிடிச்சி தைக்க போகிறோம். சரியாக அரைஞ்சி கொடுத்து தைக்கணும். வச்சுட்டு திரும்ப இன்னொரு தையலும் அதுக்கு மேலே போட்டுட்டு டபுள் தையல் போடணும். எல்லாத்துக்கும் டபுள் தையல் போட்டால் தான் நல்லா இருக்குங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய இன்னொரு தையலை கொண்டு நிப்பாட்டியாச்சு. சென்டரில் தான் தொடங்கினோம். இப்போ சென்டரில் கொண்டு நிப்பாட்டியாச்சு. 2 தையலும் போட்டாச்சு. இப்போ அடுத்து நாங்களும் என்ன செய்யணும், இதில் டாட் பிடிக்கணும். இது பாருங்க, இந்த சென்டருக்கு நேராக இந்த சென்டரில் டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரெண்டும் சேமாக இருக்கணும். பாருங்க, இங்கே டாட்டுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்குறேன்னு. இந்த இருக்கு பாயிண்ட், இது டாட் பாயிண்ட். சட்டையில் இது டாட் பாயிண்ட்டு. இந்த டாட் பாயிண்ட் பிடிக்கக்குள்ள என்ன செய்யணும், இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணுமே, கூட குறையாக வரக்கூடாது. இங்கே வரக்குள்ள இது 2 நேராக வரணும். இதில் வந்து சரியாக அரைஞ்சு நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளணும் இந்த இடத்துல. நிப்பாட்டிட்டு இப்படி டாட் போடக்குள்ள இந்த துண்டு கீழே திரும்பக்கூடாது, இப்படி மேல் நோக்கி தான் இருக்கணுமே, அப்போ தான் வடிவாக வரும். இப்போ பாருங்க, சென்டர் சரியாக வந்திருக்கு. நீங்கள் நூல் போட்டு தைச்சிக்கொள்ளுங்க. இப்படி தான் சென்டர் சரியாக வரணும் டாட்டை. இப்போ அடுத்த டாட்டை போடுவோம். இங்கே நான் மார்க் பண்ணதில் என்னென்னா, இங்கே சரியாக அந்த நான் போட்ட மார்க், கீழுக்கு போட்ட மார்க் சரியாக வந்துட்டுது. அப்போ இப்படியே வச்சுட்டு இந்த நேராக பிடிச்சிட்டு இதை தட்டுங்க. இப்போ பாருங்க, 2 டாட்டும் 2 துணியும் நல்ல நேராக வந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இந்த கழுத்து தைக்க போகிறோம். கழுத்துக்கு பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். இந்த பாருங்க, பைப்பிங் வச்சு இந்த கழுத்து பட்டியை வெளிப்பக்கம் பாறக்கு அடிக்க போகிறோன்னு கற்றுக்கலாங்க. இது 1.5 இன்ச்சு பட்டியாக நான் பட்டி வச்சிருக்கிறேன்னு. சரியா? இதான் கழுத்து பட்டி நாங்கள் அடிக்க போகிறோம். பாருங்க, இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி அடிப்போம். அடிக்கக்குள்ள இந்த பட்டியை எப்பயும் முழுக்கக்கூடாது, 2 பட்டியும் நேராக இருக்கணும். இப்படி அடிச்சு வந்துடுவாங்க. அதாவது பிற பக்கம் வச்சு அடித்தா தான் நல்ல பக்கத்துக்கு பிரட்டலாம். நாங்கள் இது வந்து உள் பக்கத்தில் தான் வச்சு அடிக்கிறோம். பாருங்க, இப்படி வரைக்குள்ள இந்த பைப்பிங்கில் இப்படி விரித்து விடணுமே. இப்படி விரித்து அயன் பண்ணி வச்சு கொண்டாலும் சரி, நான் அயன் பண்ணல, நல்லபடியாக நான் விரித்து வைக்கிறேன்னு. பாருங்க, எக்காரணம் கொண்டும் இந்த பைப்பிங் துணியை இழுக்கக்கூடாது. இழுப்பட்டுதுன்னா உங்களுக்கு பைப்பிங் நல்லா வராது. அதனால
ரெண்டையும் இழுக்கக்கூடாது, கழுத்தும் இழுக்கக்கூடாது, பைப்பிங்கும் இழுக்கக்கூடாது. அப்போ தான் அது சேமாக வருமே. இழுத்தீங்கன்னா ரெண்டுமே இதாக போயிடும், உங்களுக்கு மடித்து தைக்கக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இதில் கட் மார்க் போட்டுக்கொள்ளணுமே. நூலை வெட்டாமலுக்கு தையலை வெட்டாமலுக்கு தையல் அறுதில் போட்டால் தான் வடிவாக வருமே. போட்டுட்டு இதை என்ன செய்யணும், மடித்து வேறுங்க ஒரு மடிப்பு, 2 மடிப்பு போட தேவையில்லை, ஒரு மடிப்பு மடித்து இப்படி இந்த பட்டிக்கு மேலே தைச்சி கொண்டு வருவோம்னு ஒரே லெவலாக பிடிச்சி பட்டிக்கு மேலே தைச்சி கொண்டு வாங்க. சரிங்க, இழுக்காமலுக்கு நல்ல வடிவாக தொய்ய விடாமலுக்கு நல்ல வடிவாக தைச்சி கொண்டு வருவாங்க. தைச்சிட்டு இப்படி கூட வந்ததுண்டா வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டு இப்போ இதான் நாங்கள் மடிச்சு அடிக்க போகிறோம். இதை பாருங்க, பாதிக்கு டொட் செட் பண்ணி எடுத்துக்கிறோம், பாதிக்கு டொட் செட் பண்ணல. நீங்கள் விரும்பினா ஃபுல்லாகவே இந்த டொட்ஸை செட் பண்ணி எடுக்கலாமே. பாருங்க, இதை நம்ம கழுத்து தைச்சி முடிஞ்சுது. இப்போ மாடலாக செட் பண்ண போகிறோம். துண்டுக்கு பாருங்க, இதை நான் சுற்றிலும் 6 மெஷினில் அடித்து வச்சுருக்கேன். பாருங்க, என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ள வந்து இந்த பக்கில் மாட்ட போகிறேன்னு. இங்கே பாருங்க,
தங்க இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு இப்போ இதை கழுத்தை அதில் வச்சு அடிக்க போகிறேன். இப்படி தான் பெறும் தரங்க. எந்த இதுக்குள்ள ஒரு போண்டு தொங்க விடுவேன்னு வாங்க பார்ப்போம். இங்கே வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த பக்கத்தை இதில் அடிக்க போகிறோம். அப்படி ஏண்டா இங்கே கையிலேருந்து அடித்து கொண்டு வர போகிறோம். இது குழந்தை பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் இந்த மாடல் போடலாங்க. நல்லா தான் இருக்கும், எல்லாருக்கும். கையிலேருந்து தோல் மூட்டு வரைக்கும் அடித்தாச்சு. இப்போ இந்த துணியை இதோட சேர்த்துட்டு ஃபுல்லாக அடித்து விட வேண்டியதான். பாருங்க. வாங்க ஷோல்டர் எப்படி பொறுத்துறதுன்னு பார்ப்போங்க. அடுத்தது இப்போ பாருங்க, பின் கழுத்து பைப்பிங்கும் அடித்தாச்சு. நான் முன் கழுத்து எப்படி அடிக்கணும் அதே மாதிரி பின் கழுத்து அடித்தாச்சு. அடுத்தது நாங்கள் ஷோல்டர் பொறுத்துறத பார்ப்போமே. வாங்க. பாருங்க, இப்படி வச்சுட்டு இந்த 2 சைடையும் சரியா வைக்கணுமே. சரியா வச்சுட்டு தையல் போட்டுக்கொண்டு வாங்க. சரியா வச்சுட்டு தையல் போட்டு கொண்டு வரைக்கல இந்த இந்த லெவலுக்கு வேற வரணும். தையல் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு சரியா இந்த தையலோட இருக்கணுமே. இதெல்லாம் கொண்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கமும் இந்த ஜாயிண்ட்ல வச்சுட்டு அடுங்க. இதை எடுத்துட்டு அடுத்த தையல் வரைக்கும் நாங்கள் அதை மடிக்க ஒன்று மேல் பக்கத்துக்கு. இப்படி வரைக்குள்ள இந்த பைப்பிங் இருக்கல்லோ இதை இப்படி மேல் பக்கத்துக்கு மடிச்சிடுவானு. மடித்தா ஃபினிஷிங் நல்லா வருங்க. அடிச்சாச்சுவேன்.
அடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், கை அடிக்க போகிறோம். கழுத்தை இதை திருப்பி அடிக்கணும். இல்லை கழுத்து இதை அடித்து முடிச்சிட்டோம். ஷோல்டர் அடித்து முடிச்சாச்சு. இதை இப்படி பிரட்டி கொள்ளணும். பிரட்டிட்டா ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இங்கே பாருங்க, 2 பக்கமும் சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை மடித்து தைக்கணும். இங்கே பாருங்க, இப்படியே வச்சுட்டு நல்லா இழுத்து மடித்து தைக்கணும். எல்லாம் மடித்து தைச்சாச்சுங்க. இப்போ நாங்கள் கையேற்ற போகிறோமே. கையை பாருங்க, பட்டர்ஃப்ளை கை தான் போட போகிறேன்னு. சிறகை என்று சொல்லுவோம். இதை அந்த சிறகை இதை பாருங்க, 2 நேராக வச்சுட்டு கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். கட் மார்க் போட்டுட்டு இதை பாருங்க, நான் 6 செட்டில் அடிச்சிட்டேன்னா உருட்டி அடிச்சிருக்கேன். 6 செட்டில் 6 செட்டில் எப்படி அடிக்கிறேன்னு நான் இன்னொரு காணொலி உங்களுக்கு போடுறேன்னு. என்ன செய்யணும், இதையும் வச்சுட்டு அடித்து கொண்டு வரணும். 2 வச்சுட்டு இதை நல்லா இழுக்கணும். இதை லூஸ் விடணும். கையை லூஸ் விடணும். இந்த ஷோல்டர் ஆமோல நல்லா டைட் பண்ணி இழுக்கணும். அப்போதான் கை நல்லா ஷேப்பாக வருங்க. இது 2 சுருக்கு வைக்கிறக்காண்டி நான் வச்சிருக்கிறேன். மேலுக்கு ஒரு 2 சுருக்கு கொடுக்குறக்காண்டி, அதனால கையை கீழே வச்சுட்டு இதை மேலே எடுக்கலான்னு நான் மறந்துட்டேன். ஒரு 2 சுருக்கு சும்மா மேலால் வைக்கிறதுக்கு வட்டியிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. இன்னொரு காணொலியில் சுருக்கு இல்லாமல் போட்டுருக்குறேன். இது வந்து ஒரு 2 சுருக்கு மட்டும் வைக்க போகிறோம், சின்னதாக. இது பாருங்க, இதான் கட்மா. அதில் இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சுருக்கு இங்கே இப்படி வச்சுட்டு இந்த கட்மா கூட ஒரு சின்ன 2 சுருக்கு இங்கே வரங்க குழந்தை. எனக்கு தேவையில்லை, அது பெரிய சுருக்கு வேணும்னாலும் உங்களுக்கு வைக்கலாம். நான் இது உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காண்டி தான் இதை வேண்டாம். நான் பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன சுருக்கு அந்த பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கணுமே, அப்போத்தான் நல்லா வரும். வச்சுட்டு அதுக்கு பிறகு நேரம் தைச்சிங்கன்னா சரியாக வந்துடுங்க.
இதுக்கு இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டிங்கன்னா ரெண்டு தையல் போட்டு தான் தைக்க வேணுமே. நாங்கள் கையை அடித்து முடிஞ்சது 2 கையும். இனி நாங்கள் சைட் பக்கம் பொறுத்துறது அப்படின்ட்டு பார்ப்போமே. இங்கேருந்து நீங்கள் அரை இன்ச்சில் தைச்சு கொண்டு போகலாம். இடுப்புக்கு மேலே தான் நீங்கள் 1 இன்ச்சில் பிடிக்க வேண்டி வருமே. வருங்க, இங்கேருந்து வெறும் அரை இன்ச்சில் பிடிச்சோண்டு போகலாம். அதுங்க இங்கேருந்து ஷேப் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து இடுப்பில் இருந்தால் 1 இன்ச்சு நீங்கள் எடுக்கணும். அப்படியே இங்கே வரைக்கும் 1 இன்ச்சு தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு டபுள் தையல் போட்டிங்கன்னா சரியா வருமா. இப்போ வாங்க நம்ம வாட்டி எப்படி மடிக்கிறேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, முதல்ல இப்படி ஒரு மடிப்பு போட்டு தைச்சிக்கொள்ளுங்க. தைச்சிட்டு அடுத்த வாட்டி நீங்கள் மடித்து தைச்சாதான் உங்களுக்கு திருகாமல் வரும். இந்த இதை நான் முதல்ல ஒரு இதை அடிச்சுட்டேன். இங்கே பாருங்க, இதை அடித்து வச்சுருக்கேன். இப்போ மற்ற அடி போட போகிறேன். இந்த அடி போனால் கீழே இந்த குடவட்டு மாதிரி வாரப்படியாக கீழே என்ன செய்யணும்னா திருகி கண்டு வருமே. பாருங்க, இது அப்படி திருகி கண்டு வராது. அதனால தான் அந்த ஒரு அடி போட்டுட்டு அடிக்கணும்னு சொல்கிறத.
ஏன் இப்படி ஒரு மடிப்பு போட்டுட்டு மடிக்கிறோம்டா இங்கே பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் திரிக்கண்டு வரும், முருகின மாதிரி வரும். இப்போ பாருங்க இதில் எந்த இடத்துலையும் அப்படி இல்லை, வராது. அப்போ இப்படி தைச்சி பழகினீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது இப்போ பாருங்க நம்ம சட்டை தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. பாருங்க கவுன் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கடைசியா இதுக்குள்ள ஒரு போ ஒன்று தொங்க விட போகிறோம். இல்லை பாருங்க இப்படி ஒரு போ ஒன்று அடித்து வச்சிருக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ள நல்லா போட்டுட்டு நல்லா எடுத்துட்டு பாருங்க இப்படி எடுத்துட்டு சென்டருக்கு எடுத்துட்டு நல்ல வடிவா இப்படியே தொங்க விட போகிறோம். பாருங்க இப்படி இருக்குண்டு நல்லா இருக்கா? இதுதான் ஒரு மாடல் கவுன். எப்படி தைச்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட இதில் கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஓகே, இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.